நீங்க ஒரு குடும்ப தலைவனா தலைவியா இருக்கீங்கன்னா உங்க குடும்பத்தை நல்வழிப்படுத்துவது உங்களுடைய பொறுப்பு. அல்லேலூயா. ஒரு குடும்ப தலைவர் இருக்கிறார் என்றால் அவர் என்ன பண்ணணும்னா குடும்பத்தை நல்வழியில கொண்டு வரணும். நம்முடைய குடும்பம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். நம்முடைய குடும்பம் மற்றவர்களுக்கு முன்மாதிரியா இருக்கணும். நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் நடத்துறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு தலைவனும் அதே போலதான். ஒரு ஊழிய ஸ்தாபன தலைவரா நம்ம இருக்கிறோமா, நம்ம கூட இருக்கிறவங்களை வளர்ச்சியின் பாதையில கொண்டு போகணும். அல்லேலூயா. வளர்ச்சியின் பாதையில் கொண்டு போவது நம்மேல் விழுந்த கடமை. நம்ம அதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்றோம்? இன்னைக்கு என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, அதான் தலைவர்களா இருக்கிறவர்கள் ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு அசைவையும் பரலோகமும் பார்க்கிறது, கூட இருக்கிற மனிதர்களும்